எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளைய தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன புலி. ஸோ புலி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்புங்க. ஏன்னா விஜய் கடைசியாக கத்தி படம் நடித்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப். ஸோ இப்போ என்ன படம் நடிப்பார் அப்படிங்கும்போது புலி படம் நடிச்சிட்டு இருக்காரு, அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த படத்துக்கு சிம்புதேவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் 150 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ 150 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் பாகுபலி அப்படின்ற படத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சிம்புதேவன் கொஸ்டின் கேட்டப்போ, பாகுபலி அந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குல்ல, அதுக்கு மேலேயே இருக்குங்க அப்படின்னு நம்ம சிம்புதேவன் சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இசை வெளியே திருவிழாவில் டிஆர்லாம் வர வந்தார். அந்த புலி இந்த புலி அப்படின்னு ஒரு 10 பக்கத்துக்கு டைலாக்லாம் பேசினார். என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ வர இருப்பா இருக்கே, அந்த படம் எப்படியாவது பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயாச்சு. தேட்டருக்கு போனால், தம்பி இன்னைக்கு ஷோலாம் கிடையாதுப்பா, படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நிற்கிறாங்க தேட்டர்கிட்ட. போலீஸ்காரங்களும் அப்படி கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இப்படி ஆகி போச்சு, படம் பார்க்கலான்னு படம் பார்க்க முடியாதோ அப்படின்னு நாங்களாம் தனித்தனியாக நின்றுட்டு இருக்கோம். அப்போ டேய் பொங்க சோறு போகிறாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே படம் போட்டாச்சு அப்படின்னு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் உள்ளே ஓடுறோம். கேட்டெல்லாம் அடித்து உடச்சிட்டு எல்லாம் உடஞ்சிடுச்சு. அப்படி உடச்சிட்டு எல்லாம் உள்ளே போய் உட்காந்தாச்சு. எல்லாம் செட்டில். நான் ஒரு 10 பசங்க எல்லாம் லைனாக சீட்டில் உட்காந்துடும். படம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் விசில் அடிக்கிறோம், கைத்தட்டுறோம். படம் வருது. பிரபு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. பிரபு வச்சு காட்டுறாங்க. அடுத்து விஜய் காட்டுறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஹீரோயின் சுதியாசன் காட்டுறாங்க. ஸோ அப்படின்னு ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி படம்னா அப்படி தானே இருக்கும், ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். அப்புறமேலே ஹன்சிகா மோத்வானி வராங்க. அடுத்து சுந்தீப் வராரு. ஸோ அப்படின்னு படத்தில் இருக்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து கடைசியில் ஸ்ரீதேவி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. படத்தில் எல்லாரும் வந்தாச்சு. யார் யார் படத்தில் நடிக்கிறாங்களோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி அப்படின்னு பார்த்தா திடீர்னு இன்ட்ரோல் வந்துச்சு. என்னடா அதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல மாஸ்க் காட்டுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி செகண்ட் ஹாஃப் பார்க்க ஆரம்பித்தோம். சரி படம் நல்லாயிருக்கும், இந்த சீன் நல்லாயிருக்கும், அந்த சீன் நல்லாயிருக்கும் பார்த்துட்டே இருந்தால் படமே முடிஞ்சு போச்சு. என்னடா அது படம் முடிஞ்சு போச்சு, படம் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டு சூப்பர். ஆனால் பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கு. ஸோ நம்ம சிம்புதேவன் படத்தை ஹாலிவுட் ரேஞ்ச், அதாவது ஹாலிவுட் வேம்பயர் அந்த மாதிரி படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணார். கடைசியில் காமெடி வேம்பயர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இளைய தளபதி நடிக்கும் புலி அப்படின்னு வச்சுருப்பா, இளைய தளபதி நடிக்கும் பலி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்க்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் நிலைமை. ஸோ என்னாச்சு, நம்ம டேரக்டர் சிம்புதேவன் படத்தை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போனார். கொண்டு போய் நல்லா தான் எடுத்திருக்காரு. என்ன கதை அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும், சரி ஏன்டா நம்ம இந்த படத்துக்கு போனோம் அப்படின்னு. அதே ஃபீலிங் தான் ப்ரொடியூசருக்கும் வந்திருக்கும், ஏன்டா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நம்ம விஜய் அரசியலில் குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் அப்பா இப்போ ஒரு சீன் இருக்குன்னா அது ஒரு டைலாக், மக்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு. அடுத்து ஒரு 2 சீன் கழிச்சு ஒரு நல்ல தலைவன் இருந்தால் அரசியல் தேவையில்லை. ஸோ அப்படின்னு அரசியல் சம்மந்தப்பட்ட டைலாக்ஸ் நிறைய வந்திருக்கு. அதாவது அரசியல் காலத்திலே அரசியல் சம்மந்தப்பட்ட டைலாக் பேசியிருக்காரு. ஸோ அது மொத்தம் வரப்போகிற சிஎம் எலெக்ஷனில் அவர் நிற்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக இந்த படம் ராஜா காலத்து படத்தை சிரிக்க வைக்கவே முடியாத அளவுக்கு காமெடியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் புலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் சிம்புதேவன் வீட்லேயும் நம்ம இளைய தளபதி வீட்லேயும் இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்துருக்கு. வேறு 150 கோடி படம் எடுக்கிறாங்க. இவர் 150 கோடி படம் எடுக்கலாம், அப்போ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரு, விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஸோ அப்போ ஏதாவது பிளாக் மணி ஏதாவது வச்சுருப்பாரோ அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ரேட் விட்டாங்க. கடைசியில் பார்த்தா, சார் யூ ஆர் பர்ஃபெக்ட், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு படம் ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க நிலைமை இதை விட மோசமாக இருந்திருக்கும். இவங்க போய் 500 ரூபா காசு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா படம் எடுக்கணும்னு நினச்சி எப்படியோ போய் கடைசியில் ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த படம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.